ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூமேட்டிக் சிலிண்டருடைய பேசிக் ஆப்பரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிசிக்கலா ஒரு நியூமேட்டிக் சிலிண்டர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்போம். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர் லெவல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த சிமுலேஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் எப்படி நியூமேட்டிக் சிலிண்டர்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேட்ஜ் கிடைக்கும். ஏன்னா ஒரு பிகினர் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பா இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணும்போது நியூமேட்டிக், ஹைட்ராலிக்லாம் ரொம்பவே கத்துக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா அத பத்தின ஒரு பேசிக் நாலேட்ஜ் அங்கேயும் யாரும் சொல்லி தர முடிய அளவுக்கு டைம் இருக்காது. ஓகேங்களா? அதனால தான் நம்ம சேனல்ல நம்ம பேசிக்கா ஹைட்ராலிக் பத்தியும், நியூமேட்டிக் பத்தி நெறைய டாபிக் ஆஃப் வீடியோஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம அது எப்படி ஒர்க் ஆகுது, அது உள்ள என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க ஒரு இன்டர்வியூ லெவல்ல போகும்போது கண்டிப்பா ஒரு ஒரு மெயின்டனன்ஸ் ஃபீல்ட்ல போனீங்கன்னா ஹைட்ராலிக் பத்தியும், அது இல்லாம நியூமேட்டிக் சிஸ்டம் பத்தியும் கண்டிப்பா இன்டர்வியூல கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா, இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் மிஷினரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 50, 50 ஓகேங்களா? ஹைட்ராலிக் இருக்கு, அப்புறம் நியூமேட்டிக் இருக்கு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் இருக்கு. அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் நாலேட்ஜோ அவ்வளோதான் இன்டர்வியூ லெவல் ஆஃப் ஒர்க் போகும்போது கண்டிப்பா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு பேசிக்கா ஒரு நியூமேட்டிக் சிலிண்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் தேவை, அது உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக் ஓவர்வியூவா நம்ம இந்த சிமுலேட்டர்ல பார்க்கலாம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஸ்டுடியோன்னு சொல்லக்கூடிய ஒரு சிமுலேட்டர் இருக்கு. இப்ப நம்ம நியூமேட்டிக் பத்தி பார்க்கறதுனால நியூமேட்டிக்ல இருக்கக்கூடிய பேசிக்கான காம்போனன்ட்ஸ்லாம் வச்சு எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு நியூமேட்டிக் சிலிண்டர் ஒர்க் பண்றதுக்கு ஒரு பிரஷர் சோர்ஸ்ன்றது தேவை. ஓகே. நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அ கம்ப்ரசர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிட் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நார்மல் அட்மாஸ்பியரிக் பிரஷர கம்ப்ரஸ்டு ஏரா டெலிவரி பண்ணுவாங்க. அதுதான் நியூமேட்டிக் உடைய மீடியமே. ஓகேங்களா? அந்த நியூமேட்டிக்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏர வச்சு நமக்கு அந்த மெக்கானிக்கல் ஆக்ஷன் சிலிண்டர் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ஆகும். அதனால நமக்கு மெயின் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ரசர். அதுதான் பிரஷர் சோர்ஸ் சொல்லுவாங்க. அந்த பிரஷர் சோர்ஸ வச்சு தான் நமக்கு சிலிண்டர்ஸ் அப்புறம் நியூமேட்டிக் ஆக்ஷன்லாம் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூமேட்டிக் சிலிண்டர் ஓகேங்களா. நம்மளோட கிட்ட பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஆக்டிங், டபுள் ஆக்டிங் சொல்லிட்டு நெறைய டைப் ஆஃப் சிலிண்டர்ஸ் நம்ம மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு டபுள் ஆக்டிங் சிலிண்டர் போட்டிருக்கேன். டபுள் ஆக்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 போர்ட்டுமே இருக்கும். ஓகேங்களா. டபுள் ஆக்டிங் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 2 போர்ட் இருந்துச்சுன்னா டபுள் ஆக்டிங். ஒரே ஒரு போர்ட் மட்டும் இருந்துச்சுன்னா சிங்கிள் ஆக்டிங். இது சிங்கிள் ஆக்டிங்னா என்னன்னு பாருங்க. அதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுல ஒரே ஒரு போர்ட் தான் இருக்கும். இதுலயே ஸ்ப்ரிங் ரிட்டர்ன்னு சொல்லிட்டு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சிலிண்டர்ஸ்லாம் இருக்கு. பட் நான் இத பத்தி நம்ம அப்புறம் ப்ரீவியஸா பார்க்கலாம். பட் நம்ம டபுள் ஆக்டிங் சிலிண்டர் ஆக்டிவேட் பண்றதுக்கு என்னென்ன அ எக்யூப்மென்ட்னா என்னென்ன மெக்கானிசம் அந்த காம்போனன்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்த்துப்போம். நம்ம ஆல்ரெடி ஒரு பிரஷர் சோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டோம். பிரஷர் சோர்ஸ்னா பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ரசர் லைன். ஓகேங்களா? அத நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸாஸ்ட் லைன் ஒண்ணு தேவைப்படும். அது எக்ஸாஸ்ட் லைனோட பர்ப்பஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது இல்லாம நம்மளுடைய சிலிண்டர் இது ஆக்சுவேட்டர் சொல்லுவாங்க. இதுல சிலிண்டர். ஓகே. இது நார்மலா இப்படி தான் இருக்கும். நார்மல் பொசிஷன்ல எந்த ஒரு ஏர் குடுக்காதபோது இப்படி தான் இருக்கும். இது நம்ம ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும். அது எப்படி பண்ண முடியும்? நார்மலா நமக்கு எந்த ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசமும் இல்ல. 2 போர்ட் குடுத்துருக்காங்க. பட் இதுக்கு என்ன வேணும்னா, நம்மகிட்ட டிசிவி வால்வ் அது டைரக்ஷனல் கண்ட்ரோல் வால்வ். ஏர் பிரஷர் எந்த டைரக்ஷன் போகணும். எக்ஸாம்பிள் இது ஏ அல்லது பி. ஏ போர்ட்க்கு ஏர் போணுமா? பி போர்ட்க்கு ஏர் போணுமா? அப்போ நம்ம ஒரு வால்வ் செலக்ட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோலயே காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் வால்வ். இதுல பார்த்தீங்கன்னா 3/2 வே வால்வ், என்சி 3/2 வ வே என்ஓ வால்வ் இருக்கு. அப்புறம் 4/2 இருக்கு, 5/2 இருக்கு, 5/3 இருக்கு. நம்ம பேசிக்கா 5/2ல மேனுவலி ஆப்பரேட்டட்ன்னு இருக்கு. அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஆப்பரேட்டட்ன்னு இருக்கு. எலக்ட்ரிக்கல் ஆப்பரேட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பல்ஸ் குடுத்தாலே அந்த சொலினாய்டு வால்வ் ஆக்சுவேட் ஆகும். அதேபோல மேனுவலி ஆப்பரேட்னா நம்ம கைய மேனுவலா கையிலேயே நம்ம ஹேண்டில் பண்ற மாரி இருக்கும் அந்த மெக்கானிசம். ஓகே. நம்ம மேனுவலி ஆப்பரேட்டட் ஒரு டிசிவி வால்வ் நம்ம இங்க வச்சிருக்கோம். இதுக்கு நம்ம ஒரு டிராயிங் வரைஞ்சோம்னா உங்களுக்கு எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா புரியும். இது டைரக்ஷனல் கண்ட்ரோல் வால்வ்ன்னு சொல்லுவாங்க. இது போல இது ஹைட்ராலிக்லயும் இருக்கும். இது நியூமேட்டிக்லயும் இருக்கும். ஓகேங்களா? ஹைட்ராலிக்கோட வொர்க்கிங் பிரின்சிபல்லாம் கொஞ்சம் காமனா தான் இருக்கும். பட் அதோட ஆப்பரேஷன் அந்த பிரஷர் ரேஞ்ச்லாம் டிஃபரெண்ட்டா இருக்கும். நியூமேட்டிக்கும் ஹைட்ராலிக் கம்பேர் பண்ணும்போது. இப்ப நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ராலிக் சிலிண்டர் சாரி நியூமேட்டிக் சிலிண்டர் இருக்கு. அது இல்லாம ஒரு டிசிவி வால்வ் இருக்கு. அப்புறம் பிரஷர் சோர்ஸ். நம்மளுடைய ஏர் கம்ப்ரஷர்லேருந்து வரக்கூடிய ஒரு லைனு. இது எக்ஸாஸ்ட். எக்ஸாஸ்ட்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் இதுல நான் சொல்றேன். இப்ப நம்ம ஒரு போர்ட்ட கனெக்ட் பண்றோம். இது நான் சொன்ன மாரி 4/2 டிசிவி வால்வ் ஓகேங்களா? டைரக்ஷனல் கண்ட்ரோல் வால்வ்.
இப்ப நம்ம வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பிரஷர் போர்ட் வந்து நம்ம எப்பயுமே ஒரு லொகேஷன்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இதுக்கெல்லாம் தனியா வந்து கனெக்டர்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆ புஷ் இன் கனெக்டர், ஒன் டச் கனெக்டர்னு சொல்லிட்டு நெறைய பிராண்ட் இருக்கு. ஃபெஸ்டோ, எஸ்எம்சி, ஜெனடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா புரியணுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் அலைன்மென்ட்லாம் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து ஒரு பேசிக்கா ஒரு சிலிண்டரோட ஆப்பரேஷன் பண்றதுக்கு இந்த 2, 3, 4 காம்போனன்ட்ஸ் வந்து தேவை. ஒண்ணு வந்து டிசிவி, ஒண்ணு வந்து பிரஷர் லைன், அப்புறம் வந்து எக்ஸாஸ்ட் போர்ட். ஓகே. இப்ப நம்ம இந்த சிமுலேஷன்ல வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நம்ம வந்து சிமுலேஷன் இதுல பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ஆக்டிங் சிலிண்டர். நம்ம எப்ப இங்கெல்லாம் ஏர் குடுக்குறோமோ, அப்போ வந்து இது ஃபார்வர்ட்லயும், இந்த போர்ட் வழியா ஏர் குடுக்கும்போது வந்து ரிவர்ஸ்லயும் போகும். இதுதான் வந்து ஒரு பேசிக்கா ஒரு ஆக்சுவேட்டர் ஆர் சிலிண்டருடைய பேசிக் ஆப்பரேஷன். அத கண்ட்ரோல் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய டிசிவி, டைரக்ஷனல் கண்ட்ரோல் வால்வ். இது வந்து 4/2ன்னு சொல்றாங்க. எப்படின்னா 1, 2, 3, 4 போர்ட் இருக்கும். அது இல்லாம 2 காம்பினேஷன் 1, 2 அது இல்லாம வந்து ஸ்ப்ரிங் ஆப்பரேட்டர் ஓகேங்களா. மேனுவலி ஆப்பரேட்டட் வித் ஸ்ப்ரிங் ரிட்டர்ன்டு ஓகேங்களா. இதுல வந்து ஸ்ப்ரிங் குடுத்துருப்பாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப நான் வந்து இந்த மேனுவல் புஷ் பட்டன் இந்த ஹேண்டில்ல இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் வந்து நான் ஆக்டிவேட் பண்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த போர்ட் வழியா ஏர் போயிட்டு நமக்கு வந்து சிலிண்டர் வந்து ஃபார்வர்ட்ல வந்து மூவ் ஆகுது. இந்த உள்ள இருக்கக்கூடிய அ ஏர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து எக்ஸாஸ்ட் லைன் வழியா வந்து வெளிய போயிடும். இதுதான் வந்து நெறைய பேருக்கு வந்து இந்த சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நெறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் வந்து நம்ம இந்த வீடியோவே பண்ணோம். எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஏர் இங்க போகும்போது என்ன ஆகும்னா, இப்ப இந்த சிலிண்டருக்குள்ளன்னு சொல்லிட்டு இந்த இப்ப இங்க பாருங்க. இந்த ஏர் வந்து இங்க போயிட்டுருக்கு. இதுக்குள்ள ஏர் இருக்கும். அது எப்படி வெளிய போகும்? எக்ஸாஸ்ட் லைன் வழியா தான் போகணும். ஓகேங்களா? இதுதான் வந்து எக்ஸாஸ்ட் லைன். நம்மளுடைய நியூமேட்டிக் வால்வுலாம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாஸ்ட் லைன் வந்து இப்படி குடுத்துருப்பாங்க. இதே தான் இருக்கும் ஆக்சுவலா. சிம்பிளே வந்து நம்மளுடைய நியூமேட்டிக் வால்வ்லாம் பார்த்தீங்கன்னா, இது போல போர்ட்லாம் போட்டு இப்படி வந்து சிம்பிள் குடுத்துருப்பாங்க. ஸ்ப்ரிங் ரிட்டனா இல்ல அது வந்து மேனுவலி ஆப்பரேட்டடா, இல்ல சுடுநாடு காயில் வச்சு ஆப்பரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் டிசிவியான்னு. பட் நம்ம இதெல்லாம் சிம்பிள்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு மெயின்டனன்ஸ் ஃபீல்டுனா வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த சிம்பிள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்போதோ, என்ன வால்வு ஃபெயிலியர் ஆயிருக்கு, என்ன வால்வு நம்ம ரீப்ளேஸ்மென்ட் பண்ணணும், எத நம்ம வந்து பே பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாலேட்ஜ் கிடைக்கும். இதுலயே வந்து 5/2 இருக்கு. அதேபோல வந்து அதில காமிச்ச மாரி 2/2 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் நம்பர் ஆஃப் மார்க்கெட்ல வந்து நம்மளுடைய டிசிவி வால்வு வந்து நியூமேட்டிக்ல வந்து இருக்கு. அதனால வந்து நம்ம பேசிக்கா சிம்பிள்ஸ்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது வந்து ஸ்ப்ரிங் ரிட்டர்ன்டு டிசிவி வித் மேனுவலி ஆப்பரேட்டட். மேனுவலா வந்து நம்ம கையில ஆப்பரேட் பண்ற மாரி ஹேண்டில் மாரி மெக்கானிசம். இப்ப இந்த பக்கம் ஆக்சுவேட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஏர் வந்து இங்க போயிட்டு சிலிண்டர் வந்து ஃபார்வர்ட்ல போகுது. இப்ப நம்ம இங்க ஆப்பரேட் பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு ரிட்டர்ன் ஏர் வந்து உள்ள போகுது. இந்த எக்ஸாஸ்ட் லைன் வழியா உள்ள இருக்கக்கூடிய ஸ்டோர்டு ஏர் என்ன பண்ணும்னா, எக்ஸாஸ்ட் வழியா வந்து ரிட்டர்ன் போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க என்ன பண்ணுவோம்னா, சைலன்சர் சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மெக்கானிக்கல் பார்ட் ஓகேங்களா. அது என்ன பண்ணும்னா, சின்ன சின்ன மைக்ரோ ஹோல்ஸ் மாரி போட்டிருப்பாங்க. அது வழியா ஏர் போம்போது என்னன்னா, நமக்கு வந்து நார்மலா இருந்தா வந்து அதிகமான சவுண்ட் வரும். ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகிள் ஆஃப் ஹோல்ஸஸ் தான் இருக்கும். அது வழியா போம்போது என்னன்னா, நமக்கு வந்து சவுண்ட் எதுவும் வராம சைலன்ட்டா வந்து நமக்கு ஏர் வந்து உள்ள இருந்து சிலிண்டர்லேருந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா. இதுதான் வந்து பேசிக்கா வந்து நம்ம நியூமேட்டிக் சிலிண்டருடைய பேசிக் ஆப்பரேஷன். இது வந்து நீங்க கிராபிக்கலா பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு சொல்லிட்டு இத நான் பண்றேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக வந்து நம்ம இதில சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, சிலிண்டருடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். நம்மளுடைய நியூமேட்டிக் சிலிண்டருடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கோசம் வந்து இப்படி குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து சிலிண்டர் வந்து ரிட்ராக்ட் அண்ட் எப்படி ஆகுது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பேசிக்கா ஒரு சிலிண்டர்ல நடக்கக்கூடிய ஆப்பரேஷன். அ இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு பிகினர் லெவல்ல இருக்க கண்டிப்பான ஒரு பேசிக் நாலேட்ஜ் வந்து நம்ம சேனல்ல இருந்து குடுக்கப்படும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பிகினரா இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு வந்து நம்ம முன்னேறி வந்திருப்போம். பட் நம்ம அத வந்து சொல்லி தரணும் எல்லாருக்கும் ஓகேங்களா? ஏன்னா இண்டஸ்ட்ரியில வந்து நெறைய பேர் சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நேரம் இருக்காது. ஒரு சில இன்சிடென்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம சேனல் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெறைய ஆல்ரெடி ப்ரீவியஸா நெறைய வீடியோ போட்டிருக்கோம். அத பார்க்காதவங்க அத போய் பாருங்க. எலக்ட்ரிக்கல் இருக்கு, நியூமேட்டிக் இருக்கு, பிஎல்சி இருக்கு, ஹைட்ராலிக்ஸ் பத்திலாம் இருக்கு. நம்ம சேனல் வந்து ரெகுலரா கன்டினியூஸா வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அ புதிய நண்பர்களுக்கு வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுபோல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட். தேங்க் யூ.